ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் புகழ். புகழ். உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேரு சிவா. எனக்கு அந்த பேர் பிடிக்கல. உங்களை நான் மில்கி மேன்னே கூப்பிடுறேன். ஓகே மில்கி பாய். மில்கி பாயா? ஆமா, நான் மில்கி மேன்னா நீ மில்கி பாய். மை புகழ் எங்கேயும் வரலையா? சரி, ஒண்ணு பண்ணலாம். நீ கார்ல போய் தேடு, நான் பைக்ல போய் தேடுறேன். சரியா? எனக்கு எதுவா இருந்தாலும் கால் பண்ணு. ஓகே ஓகே. டேய், அவங்க எங்கடா? தெரியலடா, ஆளையே காணுமே. அச்சோ, யாரா? பாய். என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இந்த நீயே போய் சமாளி. ஹலோ, சொல்லுங்க பாய். எங்கடா இருக்கீங்க? வெளியில இருக்கோம் பாய். அந்த பையன் எங்கடா? அது வந்து பாய், ஏய், இழுக்காம விஷயத்த சொல்லு. திடீர்னு ஒருத்த வந்து அந்த பையனை காப்பாத்தி கூட்டு போயிட்டான் பாய். அதான் அவனை தேடிட்டு இருக்கோம் பாய். பாய், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாய். அந்த பையனை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடும் பாய். டேய், ஒரு வேலையை கூட ஒழுங்கா முடிக்க மாட்டீங்களா? பாய் சாரி பாய், எப்படியாவது அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சிருவோம் பாய். இதுக்கு மேல அவனை கிட்னாப் பண்ணா நாம தான் மாட்டிக்குவோம். காப்பாத்தினவன் உங்களை அடையாளம் காட்டிடுவான். விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஒழுங்கா அங்க இருந்து கிளம்புங்க. வா, என்ன சொல்றாரு? முதல்ல இங்க இருந்து நம்மள கிளம்ப சொல்றாரு. சரி வா போலாம். அக்கா, தனம்க்கா. அக்கா, என்ன சக்தி? அக்கா, என் பையன் புகழ பாத்தீங்களா? இல்லையே. ஏன் இன்னும் அவன் வீட்டுக்கு வரலையா? இல்லக்கா. ஓ சரிக்கா, நான் தேடி பாக்குறேன். அக்கா, அக்கா. அம்மா, என்னம்மா? அண்ணா, என் பையன் புகழ் இங்க வந்தானா? இல்லையம்மா, அவன் இங்க வரலையம்மா. சரிண்ணா, ஓகே. வண்டி நின்றுச்சா? வா, இறங்கிடலாம். வா, சீக்கிரம் வா. மில்கி மேன், இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? தெரியலையே. போச்சு, டைம் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு அம்மா என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி பேசணும். உங்க போன் கொடுங்க. என்னாச்சு? அது என் போனை கார்லயே சார்ஜ் போட்டு வச்சிட்டு வந்துட்டேன். போச்சு போச்சு, நான் எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு எங்க அம்மா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. மில்கி பாய், டோன்ட் வரி. இப்பதான் நம்ம வீட்டுக்கு போறோம்ல. வீட்டுக்கு எப்படி போறது? ஏதாவது ஒரு வண்டியில லிஃப்ட் கேட்டு போலாம். சரி, உனக்கு உன் வீடு எங்க இருக்குன்னு தெரியும்ல? தெரியும். அப்புறம் என்ன, வா போலாம். ஒரு நிமிஷம். எங்க போற? டிரைவர், முட்டாள் கூமுட்ட, வண்டியில ஆள் இருக்கிறது கூட உனக்கு தெரியல? காட்டு காட்டு கத்துறோம், காது கேட்கல உனக்கு? சீசப்பாடி ஏன் கொஸ்து கொஸ்தான்? அப்படி என்னடா உனக்கு ஹிந்தி பாட்டு?
முழிக்கிருக்க? அச்சச்சோ. உனக்குலாம் யாரா இந்த லைசென்ஸ் கொடுத்தது? ஸ்கூல்ல படிக்கிற பையன் மாதிரி இருக்க. நீலாம் ஒரு டிரைவராடா? நீலாம் வண்டி ஓட்டலாமாடா? நான் மட்டும் சீஃப் மினிஸ்டர் ஆனேன்னு வெச்சுக்கோ. உன்னோட லைசென்ஸ முதல்ல கேன்சல் பண்ணிடுவேன். அரே பாய் என்ன திட்டுது. ஆமாடா, உன்னதான திட்டேன். ஏய், மில்கி பாய் என்ன பண்றீங்க? நீங்க சும்மா இருங்க மில்கி மேன். எல்லாம் இவனாலதான். இவன் மட்டும் அங்க வண்டியை நிறுத்தி இருந்தானா இந்நேரம் நம்ம வீட்டுக்கே போயிருக்கலாம். தகரடப்ப தலையா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ. ஏய், மில்கி பாய் அப்படிலாம் பேசக்கூடாது சார். சாரி சார், நீங்க போங்க. டீகே சார். கிளம்புங்க சார், கிளம்புங்க. ஏய், மில்கி பாய் கொஞ்சம் சும்மா இருங்க. அடுத்த வாட்டி கிளம்புங்க கல்ல சார். மாட்ட அப்ப வச்சுக்கிறேன் ஏய், உனக்கு. மில்கி பாய் பேசாம இருங்க. மில்கி பாய் நீங்க பாட்டுக்கு அவனை திட்டுறீங்க. அவன் ஏதாவது பண்ணிருந்தான்னா? மில்கி மேன் அவனா ஏன் திட்டினன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். அதுலயும் நான் என்ன திட்டினேன்னு தெரியாம குழப்பத்துல இருப்பான். அதெல்லாம் இருக்கட்டும் மில்கி மேன். நாம இப்ப என்ன பண்றது, எப்படி போறது? டோன்ட் வரி மில்கி பாய், வாங்க போலாம். ம். வாங்க. ஹலோ மகேந்தர், புகழ் கிடைச்சிட்டானா? இல்ல சக்தி, நானும் அங்க இங்கேயும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான் கேட்க தான் போன் பண்ணேன். இல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் விசாரிச்சிட்டேன். யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. இத பாரு, நீ எதுக்குமே கவலைப்படாத. கண்டிப்பா புகழ் கிடைச்சிருவான். சி டோன்ட் கெட் ஸ்கேர்ட். உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு சொல்லு, சரியா? சரி, ஓகே, பை. ஓ, ஏன் மில்கி பாய் இவ்வளவு கோவப்படுறீங்க? இந்த வயசுல இவ்வளவு கோவம்லாம் வரவே கூடாது, சரிங்களா? ம், மில்கி மேன் இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. நடக்க முடியலையா? ஏய், கார் வருது, இரு இரு. சார், ஸ்டாப் ஸ்டாப். ஏய், 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 இங்க வாடா. ஏய், மில்கி பாய் என்ன பண்றீங்க? கார் வரும்போது இப்படி குறுக்கெல்லாம் போக கூடாது. அப்படி போனா மோதிட்டு போயிட்டே இருப்பான். லிஃப்ட் கேட்போம், என்ன கேட்டோம், நீ கேட்டி போகட்டும். அடுத்த வண்டியில ட்ரை பண்ணுவோம். ஓகே, இனிமே இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண கூடாது. Okay. ஓகேயா? ஓகே வா, மில்கி மேன். அடுத்து ஒரு வண்டி வருது பாரு. நிறுத்துங்க. லிஃப்ட் லிஃப்ட் ப்ளீஸ். லிஃப்ட் ப்ளீஸ். ஸ்டாப். நிறுத்துங்க. சார், என்ன மில்கி மேன், நமக்கு யாருமே லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. நாம இங்க தனியா கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப எப்படி மில்கி மேன் போறது? மில்கி பாய் இப்ப இருக்கிற உலகம் இதோ வண்டியில போறாங்கல்ல, அவங்கள மாதிரி வேகமா போயிட்டு இருக்கு. யாருக்கு என்ன பிரச்சனைன்னு நின்னு பார்க்க கூட டைம் இல்லாம ஓடிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க வண்டிக்கும் பிரச்சனை வரும்போதுதான் நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நமக்கு யாரும் லிஃப்ட் கொடுக்கலன்னு நாம ஃபீல் பண்ணக்கூடாது. நாமளாதான் நாம இடத்த தேடி ஓடணும். ஓகே? எப்படி போறது மில்கி மேன்? இதோ இப்படித்தான். என்னாச்சு மஹி? சக்தி, நான் எங்கேயும் கேட்டு பார்த்துட்டேன். புகழ் வரலன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ அந்த நரேஷ் குப்தா தான் புகழை கிட்னாப் பண்ணிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுது. இல்ல மஹி, அவன் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அவன் அப்படி செஞ்சிருந்தா இந்நேரம் அவன் டிமாண்ட் வச்சிருப்பான். அப்போ புகழ் எங்க தான் போயிருப்பான்? எனக்கு தெரியல சக்தி. இதுக்கு மேல அந்த கடவுள் தான் பதில் சொல்லும். சரி, எதை பத்தியும் ஃபீல் பண்ணாத. நீயும் போய் தேடு, நானும் தேடுறேன். எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே? புகழ் எங்க புகழ் இருக்க? ஏண்டா அம்மாவை இப்படி தேட விடுற? எனக்கு தெரியல சக்தி. இதுக்கப்புறமா அந்த கடவுள் தான் பதில் சொல்லும்.
கடவுளே, என் பையனை நீதான் காப்பாத்தணும். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. எனக்குன்னு இருக்கிறது என் புள்ள மட்டும்தான். தயவு செஞ்சு அவனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. என்னம்மா ஏன் அழுவுற? என் பையனை காணும் சாமி. கவலைப்படாதம்மா, உன் பையனுக்கு எதுவும் ஆகாது. அந்த சிவா வந்து உன் பையனுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்துவாரு. ஏன் மில்கி மேன், நம்ம 2 பேரும் இப்படியே நடந்து போக போறோமா? ஆமா மில்கி பாய், நம்மளால எவ்வளவு தூரம் நடந்தே போக முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்தே போறோம். நிச்சயம் நமக்கு யாராவது ஒருத்தர் லிஃப்ட் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம நடந்தே போக வேண்டியதான். ஆமா மில்கி மேன், உங்களுக்கு எந்த ஊரு? சென்னை. உனக்கு? நானும் சென்னை தான் எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே டெல்லிக்கு வந்துட்டோம் அம்மா சொல்லுவாங்க. ஓ அப்படியா? ஆமா மில்கி மேன், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் இங்க ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காக வந்தேன். ஓ, நீங்க பிசினஸ் மேனா? ஆமா மில்கி பாய். சரி, உன்னை கிட்னாப் பண்ணது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியல மில்கி மேன். நீ எப்படி அவங்க கிட்ட மாட்டின? நான் ஸ்கூல் பஸ்ஸுக்காக என் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தேன். சரி. அப்ப திடீர்னு இவங்க கார்ல வந்து என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க. அச்சச்சோ. நான் கண்ணு முழிக்கும் போது நான் இருந்த கார்ல யாருமே இல்ல. பக்கத்து கார்ல நீங்க தான் இருந்தீங்க. அதனாலதான் உங்க கார்ல வந்து ஏறிட்டேன். ஸ்மார்ட் திங்கிங். ஆமா, நான் உன்னை காப்பாத்துவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் மில்கி மேன் ஆச்சே, அதனால நீங்க என்ன கண்டிப்பா காப்பாத்துவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தாம்மா பிரசாதம், இத சாப்பிடு. புகழ், சீக்கிரம் அம்மா கிட்ட வந்துடுறா. அம்மா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வாடா. மில்கி மேன், ஒரு நிமிஷம். மில்கி பாய், எங்க போற? என்னாச்சு மில்கி பாய்? என்னால முடியல மில்கி மேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இதுக்கு மேல நடக்கணும்னா நான் ஏதாவது சாப்பிடணும். இன்னும் கொஞ்ச தூரம் போலாம். அங்க ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல மில்கி மேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் காலைல இருந்து சரியாவே சாப்பிடல. அம்மா உப்புமா பண்ணிருந்தாங்க. அத பார்த்தாலே எனக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். மதியானம் லஞ்சும் சாப்பிடல. அந்த பிளடி கிட்னாப்பர்ஸ் எனக்கு எதுவுமே வாங்கி தரல. எனக்கு ரொம்ப பசிக்குது மில்கி மேன். இப்ப என்ன, நீ சாப்பிடணும் அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன். பாரு, இந்த இடத்த விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. ஓகேவா? ஓகே மில்கி மேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. சார், ஒண்ணு இல்ல சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். தமிழா? ஆமாங்க. என்ன வேணும்? அதோ உட்காந்துருக்கான்ல, அவன் என் பையன்தான். ரொம்ப பசியில இருக்கான். சாப்பிடுறதுக்கு எதுவும் கிடைக்கல. உங்க தோப்புல இருந்து ஒரே ஒரு தேங்காய் கிடைக்குமா? இல்ல நஹி,
தேங்காய் இல்லே முதலாளி வந்தா என்ன அடிக்கும். ஜாவ் ஐயா ஒரே ஒரு தேங்காய் ஜாவ், தான். இங்க நிக்காதே, போ 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 போ, போயா போ, ஜாவ் ஜாவ், அட போயா போ. என்னாச்சு மில்கி மேன்? அவன் தேங்காய் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். போச்சு, நான் இப்ப எப்படி சாப்பிடுவேன்? ஏ சரி வாங்க போலாம். வெயிட் 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 வெயிட். இப்ப என்ன சாப்பிடணும் அவ்வளவுதானே? என் கூட வா. எங்க? வா சொல்றேன் வா. மில்கி பாய் அங்க பார். என்ன மில்கி மேன் கம்பி வெளிய காட்டுறீங்க? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாரதியார் சொல்லிருக்காரு. ஆனா நம்ம ஜகத்தை எல்லாம் அழிக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த வேலிக்குள்ள போனா போதும். நீ இங்கே இரு, நான் உள்ள போய் தேங்காய் எடுத்துட்டு வரேன். சரியா? போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? நீங்க ஜாக்கிரதையா போங்க மில்கி மேன். சரி சரி. என்ன மில்கி மேன் இன்னும் காணோம்? ஓடு 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 மில்கி பாய், ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. வா 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 வா. चोर चोर, निल्लड़ा चोर, रुको रुको, रुको, ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் இந்த பக்கம் வா. चोर, ஓடு ஓடு. रुको. कहाँ है तुम? எங்கடா இருக்கீங்க? அச்சோ, என்ன மில்கி மேன் இவன் இன்னும் போகாம இங்கே நிக்கிறான். போச்சு, நம்ம மாட்ட போறோம். மில்கி பாய் கொஞ்ச நேரம் பேசாம இரு. எங்கடா இருக்கீங்க? ஓடிட்டான் பாரு. Yay!